Hi everyone. So இந்த வீடியோ எதுக்கா அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2023. ஸோ ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த பார்ட் 1 வீடியோ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா பார்ட் 1ன்னு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக பப்ளிக் எக்ஸாமுக்கு 2023க்கு ஒரு சீரீஸ் மாதிரி இது நான் போட போகிறேன். யாருக்கு அப்படின்னா பிகினஸ்னால் யார்? படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களும் அண்ட் ஆல்சோ ஹாஃப் இயர்லியில் ஃபெயில் ஆனவங்களும் அண்ட் ஆல்சோ ஹாஃப் இயர்லியில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் என்னன்னே அப்போ தான் தெரியுங்களும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாத பசங்களுக்கு சம்வாட் படிக்க முடியாத பசங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் டாப்பர்ஸ் ஆல்ரெடி ரிவிஷனில் தான் இருப்பீங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டாப்பர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு போடலான்ட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஆதரிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நேற்றே நல்ல டிப்ஸ் கொடுத்தா நான் நினைக்கிறேன். இப்போது பார்ட் 2ல் நம்ம என்ன பேச போகிறோன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் ஆல்சோ ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து இந்த சீரீஸில் எப்படி பேச போகிறேன் அப்படின்னா நேற்று ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொன்னேன். இப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். பயாலஜிலாம் தனியாக பேசிக்கலாம் நாளைக்கு, இல்லைனா அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம் அடுத்த சீரீஸில். ஸோ கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பப்ளிக் எக்ஸாம் 2023க்கு ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நேற்றே சொன்னேன். ஃபஸ்ட் லெசனில் ஒரு ஓவரால் பெரிய லெசன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. காஸ்லாலேருந்து வேண்டிகிராஃபு, ஆக்சல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டி, சீரீஸ், பேரலல் அனைத்து கொஸ்டினுமே படிக்கணும். 3 மார்க், 2 மார்க், 5 மார்க்குன்ட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, மிஞ்சி போனால் 1 வாரம், அதுவே ஜாஸ்தி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செகண்ட் லெசன், அது ரொம்ப ஈஸியான லெசன். எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு மீட்டர் பிச்சு விட்டுருவேன் அப்படிலாம் விடக்கூடாது. அதே மாதிரி இன்டர்னல் ஆஃப் செல்ஃப் யூசிங் வோல்ட்மீட்டர் விட்டுருவேன், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் விட்டுருவேன், சீபெக், பெல்டியர், தாம்சன் விட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர், வீஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாம் பார்க்கணும், கிர்ச்சாஃப் லா. ஸோ அடுத்தது நம்ம வந்து 5th லெசன். அதே மாதிரி தான் 5th லெசனில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், மேக்ஸ்வெல், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தோட ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ. தென் 8th லெசன் ஆப்வியஸ்லி எல்லாமே பார்த்துருங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் படிச்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே படிக்க மாட்டீங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேல படிக்க வேண்டாம். இருந்தாலும் அந்த 4 லெசன் மட்டும் படிக்கிறனால எல்லாமே கவர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரே நிமிஷங்க, என்னுடைய வேண்டுகோள். ஸோ அந்த 4 லெசனுமே கவர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 லெசன் இந்த மந்த்துக்குள்ளே இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து படிக்க போகிறேன்னா ஆக்சல் லைன் போட்டு பாருங்கள். ஈக்குவட்டோரியல் லைன் ஒரு நாளைக்கு 2 டெரிவேஷன், 5 மார்க்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க ஒரு லெசனில். அப்புறம் அதனுடைய 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஆக்சல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் இன்றைக்கி படிங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு பிளான் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஈக்குவட்டோரியல் லைன், ஆக்சல் லைன் முடிச்சிருங்க. ஆனால் 1 hour கரெக்டாக நீங்கள் மேக்ஸ் போட்டே ஆகணும் டெய்லி, இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் போட்டே ஆகணும் டெய்லியும். என்ன சார் ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸில் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, 5 மார்க்கு 7 5 மார்க்கு எழுதுகிற மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதுவும் டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கங்க. அந்த 5 மார்க்கை எங்கிருந்து ஆரம்பித்தாலும் சரி, என்ன கேட்டால் மேட்ரிக்ஸ் ஆரம்பிக்காதீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் தியரி அப்ளிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இல்லைனா வெக்டர் அல்ஜிப்ராவில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்டிடியூட்ஸ், இந்த 5லேருந்து ஆரம்பிங்க. வெக்டர் அல்ஜிப்ராவில் 2 5 மார்க் வரும். 6.7 6.3யும் படிங்க. இதில் 5.5 5.1 அனாலிட்டிக்கலில். ஸோ இது 2ம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட் வால்யூமில் அதில் 4 5 மார்க் வருது. ஸோ அந்த மாதிரி அது 5.5 எடுத்திங்கன்னா 10 சம் இருக்கும். அதே மாதிரி 6.7 எடுத்திங்கன்னா 7 சம் 8 சம் இருக்கும். டெய்லி ஒரு 5 5 மார்க், டெய்லி ஒரு 5 5 மார்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சார் டெரிவேஷனும் பார்த்து 5 மார்க் பார்த்துட்டு 2 சப்ஜெக்ட் போதும், ஓகேவா? இது நீங்கள் வந்து எந்த டைம் வேணாலும் படிச்சுக்கலாம். 11க்குள்ளே முடிச்சிருங்க. காலையில் எழுந்திரிச்சு கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு 5 ஈக்குவேஷன், முக்கியமாக ஃபஸ்ட்டு வால்யூமில் நான் தொடவே இல்லை அப்படின்னா மெட்டலர்ஜியே படிங்க. இல்லைனா 6th லெசன் 7th லெசன் ஃபஸ்ட்டு முடிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். பப்ளிக் எக்ஸாம் 2023 பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொன்னால் பசங்க அது கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கம்மியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த மந்த்துக்குள்ளே ஃபஸ்ட் வால்யூம் கெமிஸ்ட்ரி டார்கெட்டாக தான் நான் கேட்பேன் உங்ககிட்ட. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் 5 மார்க் இந்த மாதத்துக்குள்ளே. ஃபிசிக்ஸ் அப்படி தான், நீங்கள் வந்து அந்த 4 லெசன் முடிங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த பாதி முடித்தா நம்ம ஓவரால் லாஸ்ட்டு 10 நாள் ரிவிஷன் பண்ணிட்டா நம்ம பப்ளிக் எக்ஸாமில் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் டிஎன்இ அட்மிஷனுக்கு கட் ஆஃப் தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா?
கண்டிப்பாக நம்ம 90 மார்க் 80 மார்க் எடுக்கணும்னு கனவு இருக்குங்க எல்லாத்துக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக தமிழ், இங்கிலீஷ், பயாலஜி, சிஎஸ்க்கெல்லாம் தனித்தனியாக நான் பேசுகிறேன். எல்லாமே ஒரே வீடியோவில் பேசினா உங்களுக்கு ஸ்மஜ் ஆயிரும், அதுவே லாங் வீடியோ ஆயிரும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் நான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட், அது நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அதை பற்றி நான் விலாவரியாக சொல்லணும். ஓகேவா? ஸோ ரைட், பப்ளிக் எக்ஸாம் 2023 60 நாள் தான் இருக்குது. இந்த சேலஞ்சை ஏற்றுக்கோங்க. இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக பிகினர்ஸ் கண்டிப்பாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம். 3 சப்ஜெக்ட்லையும் 90% எடுப்போம்ங்கிற கனவில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்துன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணுறனோ இல்லையோ நான் வந்து பேசுவேன். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.